குமரனை கற்பிக்கிற போது அவர்கிட்ட இருந்து நீங்கள் அவதானிச்ச விஷயம் என்ன? இனி வரக்கூடிய மாணவர் சமூகத்துக்கு நீங்கள் திருக்குமரன்கிட்ட அவதானிச்சு மற்ற சமூகத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாணவர் சமூகத்துக்கு கடத்த நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய டீச்சர்ஸுக்கு இது வாழ்நாளிலே கிடைக்காது. அப்போ எங்கட சார் ஆக்களம் என்னென்னா ஒரு சின்ன விஷயங்களில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஆக்கள் இல்லை. ஒன்று அதை அடைஞ்சா இன்னொன்று, அடுத்து அடைஞ்சா இன்னொன்றுன்றதை மேலே 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 இலக்க வச்சுக்கொண்டே போகக்கூடிய ஆக்கள். சார் ஒரு தீவிரவாதின்னு சொல்லுவேன். சரி, ஏனென்றால் அவர் என்ன செய்ய மாட்டாருன்றா ஒன்றை செய்யணும்னு நினைச்சா அதில் நியாய தர்மங்கள் அதுகள் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், ஃபோன் பண்ணி பேசுவார், என்ன செய்கிறீங்கன்னு கேட்பார், மற்ற பாடங்களை பற்றி கேட்பார். இதில் கொஞ்சம் பின்னுக்கு நின்ற மாதிரி தொடக்கத்தில் முதலாவதுல அதெல்லாம் கரெக்டாக பார்த்து உனக்கு ஏன் பிள்ளை எதுக்கு பிள்ளை என்றால், அதாவது அவன் பிள்ளை விட்டதில் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கணும். சார் அப்போ அப்படியான ஒரு பிள்ளைய வரும்போது எங்களுக்கு ஐலாண்டர் தான் எங்களை கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குன்றது டே 1 அவன் வரக்கு முன்னமே கிட்டத்தட்ட அவர் பிளான் பண்ணிட்டார். என்ன இவன் வந்தால் டே வச்சு என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வரும். அப்போ இந்த இது எங்களுக்கும் என்ன அதே அழுத்தத்தை கொடுப்பேன். தானும் டே 1லேயே அதை எடுத்து படிச்சுட்டு என்இசி கல்வி நிலையத்தினுடைய பௌதிகவியல் ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். ஆமாம், நான் கடந்த முறை என்இசியினுடைய மாவட்ட நிலை ஒன்றை பெற்ற ஆற்றலனிடம் நேர்காணல் கண்டபோதும் சரி, இப்போது திருக்குமரனிடம் நான் நேர்காணலை மேற்கொண்ட போதும் சரி, இருவரும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். சதீஷ் சார் எங்களோட எக்ஸாம் டைமிங்கை சரியாக மேனேஜ் பண்ண சொல்லித்தரார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் மட்டும் சொன்னாங்க. ஒரு பென்சில் கூட யூஸ் பண்ணாமல் அந்த எம்சிக்யூ செய்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களாம். எப்படி சார் அது? இருக்கும் வணக்கம். முதல் இதில் என்னென்றால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாவட்ட நிலையில் முன்னுக்கு வரணுமென்றாலும் சரி, எடுக்கணுமென்றாலும் சரி, பிரதானமாக என்ன தீர்மானிக்குமெண்டா எம்சிக்யூ தீர்மானிக்கும். ஏன்னா 50 எம்சிக்யூ இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே செய்யணும். இப்போ பழைய முந்தி 60 எம்சிக்யூ கேட்கல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கேள்வி செஞ்சு முடிக்கவே டைம் ஆகிடும் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதுகிற காலங்களில் பொதுவாகவே வெளியில் வரைக்க எக்ஸாம்களுக்கு வெளியில் கேட்குற கேள்வி உனக்கு நேரம் காணுமா செஞ்சு முடிச்சினியான்றதான் கேட்பாங்க. ஸோ அப்படி இருந்த காலத்திலேயே நாங்கள் அதை டைமுக்கு செய்து முடிக்கணுன்ற ரீதியில் எழுதி சமன்பாடுகள் போட்டு பிரதியிட்டு விட எடுக்கக்கூடிய கேள்விகள் தான். நான் அப்படி டைம் ஒர்க் பண்ணி கொண்டு என்னென்ன நேரம் போயிடும். ஆனால் அதுக்காக என்னென்றால் இவைக்கு பிள்ளைகள் கணித ஆற்றல் எல்லாம் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ் என்ன செய்யணும்னா அதை சிலவாக்கி விட்ரும். நாங்கள் அப்போ அதை என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் மனதால் பார்க்கக்கூடிய மனதால் பார்த்து லாஜிக்கலாக கட் பண்ணக்கூடியதை கட் பண்ணி அப்படி ஒரு பௌதியவியல் இந்த கன்செப்ட் ரீதியாக ஒரு எப்படி நெருங்கி வரலாம்ன்றது அது நீண்டகால ப்ரொசீசர். உண்மையை சொல்லணுமென்றால் அவன் டே 1லேருந்து அதை படித்து கொண்டுருவானும். இப்போ திருக்குமரன் மாதிரியான ஆக்கள் இவையெல்லாம் இயல்புலவே கட்டிக்காரும். ஆனால் இவைக்கு ஒரு வேயை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா சொன்னோன்னா அவை அதை பெருசாக பிடிச்சிருக்கணும். ஆனால் இதில் ஒரு நெகட்டிவும் இருக்குது. என்ன செய்யணும் என்றால் அந்த தொடர்ந்து கவனிக்க விரும்பாத எல்லாம் கவனிக்காத பிள்ளைகள் அந்த கலைச்சி கொண்டு வரதை கேட்கலன்னு சொன்னால் அதை செய்ய இல்லாமல் கஷ்டப்படணும். இந்த மெதட்டில் எழுதி வச்சுக்கிறது இல்லை. அப்போ திருப்பி படிக்க இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியான நெகட்டிவ்கள் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக கவனிக்கிற பிள்ளைகள் இதில் இருந்து எங்களை விட அவங்க தாண்டி நல்லா செய்கிறார்களாக வந்துடுவாங்க. திருக்குமரனை கற்பிக்கிற போது அவர்கிட்ட இருந்து நீங்கள் அவதானிச்ச விஷயம் என்ன? இனி வரக்கூடிய மாணவர் சமூகத்துக்கு நீங்கள் திருக்குமரன்கிட்ட அவதானிச்சு மற்ற சமூகத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாணவர் சமூகத்துக்கு கடத்த நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? திருக்குமரன் என்றது ஒரு கேட்டகரி. திருக்குமரன் போன்ற மாணவர்கள் என்றது இவ என்னென்றால் ஓ லெவல்லையே அல்லது அதை விட சின்ன வயதிலேயே இந்த கிளர்ச்சி மாவட்டத்தில் நல்ல கட்டிக்கார பிள்ளைகள்ன்ற பேர் எடுத்தாங்க. உண்மையை சொல்லணுமெண்டா இவர் ஓஎல் முடிஞ்சு ஏஎலுக்கு வரையக்கில் மேத்ஸ் படிக்க வாராரா, பயோ படிக்க வாராரா, எங்களோட டியூஷனுக்கு வாராரான்றதை நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களோட கல்வி சமத்துவம் நம்மளாக தெரிஞ்சிருக்கு, எங்களோட டீச்சர்ஸும் தெரியும். அப்போ இவர் ஏழுக்கு வரும்போதே ரைட் இங்கே வாராருண்டேக்க இவர் கட்டிக்கார பிள்ளை ஒன்று உள்ளுக்கு வரையக்கில்ல அவனுக்கு ரிசல்ட்ஸ் வர்றது இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வர்றது பெரிய விஷயம் இல்லை. அப்போ எங்களுக்கும் ஒரு விருப்பம் இருந்தது என்னென்னா ஐலண்ட் ரேங்கில் முன்னுக்கு பிள்ளைகளை கொண்டு வரணுன்ற எண்ணங்கள் இதில் இருந்த ஒரு கனவுகள். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய டீச்சர்ஸுக்கு இது வாழ்நாளிலே கிடைக்காது. அப்போ எங்களோட சார் ஆக்களம் என்னென்னா ஒரு சின்ன விஷயங்களில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஆக்கள் இல்லை. ஒன்று அதை அடைஞ்சா இன்னொன்று, அடுத்து அடைஞ்சா இன்னொன்றுன்றதை மேலே 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 இலக்க வச்சுக்கொண்டே போகக்கூடிய ஆக்கள். குறிப்பாக நான் சதாசரை பற்றி பிள்ளைகளுக்கே சொல்லுவேன் சதாசர் ஒரு தீவிரவாதின்னு சொல்லுவேன். சரி, ஏனென்றால் அவர் என்ன செய்ய மாட்டாருன்றா ஒன்றை செய்யணும்னு நினைச்சா அதில் நியாய தர்மங்கள் அதுகள் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நியாய தர்மம்ன்ட்டு நான் சொல்கிறது பட்டியலே இவ்வளோ மேக்ஸிமம் நெருக்கலுமோ நெருக்குவார், இவ்வளோ வகுப்புடையிலுமோ போடுவார். அதோட விட மாட்டார், பிள்ளைகளோட மட்டும் விட மாட்டார். எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பார்,
ஃபோன் பண்ணி பேசுவார், என்ன செய்கிறீங்கன்னு கேட்பார், மற்ற பாடங்களை பற்றி கேட்பார். இப்போ குறிப்பாக அவன் கொஞ்சம் இதில் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பின்னுக்கு நின்ற மாதிரி தொடக்கத்தில் முதலாவதுல அதெல்லாம் கரெக்டாக பார்த்து உனக்கு ஏன் பிள்ளை எதுக்கு பிள்ளை என்ற அதாவது அவன் பிள்ளை விட்டதில் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கணும், இந்த காரணம் தான் பிள்ளை இப்படியெல்லாம் பார்த்து தான் செய்யும். அப்போ அப்படியான ஒரு பிள்ளைக்கு படிப்பிக்க வரைக்கல அந்த நாங்கள் நேர படிப்பிக்கிறோம்ன்றதை விட எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த எதிர்பார்ப்புக்கு. அப்போ இதில் நான் சொல்ல வந்த விடயத்தில் ஒன்று விட்டுட்டேன் என்னென்னா, சார் வந்து அப்போ அப்படியான ஒரு பிள்ளைய வரும்போது எங்களுக்கு ஐலாண்டர் தான் எங்களை கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குன்றது டே 1 அவன் வரக்கு முன்னமே கிட்டத்தட்ட அவர் பிளான் பண்ணிட்டார். என்ன ஒன் வந்தால் டே வச்சு என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வரும். அப்போ இந்த இது வந்து எங்களுக்கும் என்ன அதே அழுத்தத்தை கொடுப்பேன், தானும் டே 1லேயே அதை எடுத்து படிப்பிச்சோம். அப்போ எங்களுக்கு என்ன சிக்கலாகுதுண்டா, இங்கே நாங்கள் ஒரு எக்ஸாம்பியூவில் ரெடி பண்ணிக்கல ஓரளவுக்கு படிப்பிச்சு ஓரளவுக்கு பிள்ளையா செய்ய பண்ணி ஓரளவுக்குன்ட்டு நான் சொல்ல வர்றது தச்சில் 1-2 தவறு வந்தால் தவிர்த்துடலாம். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வச்ச இலக்கின் படி இவன் 1 மாதம் கூட இலக்கையில் 1 மாதம் கூட இலக்கக்கூடாண்டு வரும்போது நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு விட எழுதுறேன்டான்னு என்னென்றான்னு எல்லாம் பார்த்து செய்யணும். ஒட்டுமே சரி அப்படி வழிகாட்ட வேண்டியிருந்தேன். இப்போ நாங்கள் அவனை படிப்பிச்சேன்றதை விட அவனை கரெக்டாக வழிபடுத்தி விட வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ உதாரணத்துக்கு அவருக்கு நெட்டுக நான் சொல்லிக்க சொல்கிறேன்னா, டே இழக்கிறதுக்கு உனக்கு 1 மாதம் கூட இல்லை. அப்போ அதுக்காக நீங்கள் இது என்னெல்லாம் செய்வியோ அதெல்லாம் செய். ரிசோர்ஸ் புக்கை வடிவாப்படி, ப்ராக்டிக்கல் கைடு இருக்கு வடிவாப்படி, இதெல்லாம் செய். அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ விசித்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் மட்டும் விசிட் டீச்சர் இல்லை, இங்கே செந்தூரன் சார் இருக்கிறார், மற்றதான் இங்கரன் சார் இருக்கணும். அப்போ நான் வந்து ஃபோக்கஸ்டாக எம்சிக்யூவை பார்ப்பேன். அப்போ மற்ற 2 டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவள் சிலபஸ் கரெக்டாக நானும் சிலபஸ் படிப்பிப்பேன் தான், ஆனால் அந்த நோட்ஸ் வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். என்னென்னா நான் எந்த ஒரு விஷயமும் தவற விடக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா எம்சிக்யூ ஸ்டைலுக்கு கொஞ்சம் நோட்ஸை கொடுத்துக்கொண்டு ஸ்ட்ரக்சர் விஷயங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு போவேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் 2 டீச்சர்ஸும் படிப்பினா அப்போ ஒரே விடையான் 2 பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி கட் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணி இதில் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னென்னா ஒரு டீம் பேக் கொண்டு இதுக்கு இருக்குது. அப்போ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்றதை அப்போ பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணினோம். நான் எம்சிக்யூ ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ அவையின் ஆட் பண்ணி போல அப்படி தான். இப்போ நான் கதைக்கிறேன், ஆனால் அதை கதைக்காட்டால் கூட இது அவைக்கும் அதே அழுத்தம் இருந்தேன். சதாசரால் எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கும். நேரடியாக பிசித் சம்மந்தப்பட்ட என்னட்ட சொல்லுவேன், நான் அதைகிட்ட சொல்லுவேன். இது ஒரு குழு முயற்சியாக ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த முயற்சியினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லி சதாசர் உங்களை லீட் பண்ணி கொண்டு போயிருக்கிறார். நீங்கள் அந்த நினைச்ச இலக்கையும் சென்றடைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக சார் உங்களோட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறதால இப்படியான இந்த மீத்திறன் கூடிய மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருக்க அவர்களை கையாள்றது ஒரு சிரமமாக இருக்காது. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட இன்னிசை கல்வி நிலையம் 100கணக்கான மாணவர்களை கொண்டு இயங்கக்கூடிய கிளிநொச்சியினுடைய முதன்மையான ஒரு கல்வி நிலையம். அங்கே பல்வேறுபட்ட பாடசாலைகள் இருந்து பல்வேறுபட்ட சமூக பின்னணியுடைய நிறைய மாணவர்கள் வருவார்கள். அங்கே இப்படி ஒரு மீத்திறனான பிள்ளை இருக்குமெண்டா அந்த வகுப்பறையை கட்டுப்படுத்துறது என்பது ஒரு சவாலான விடயம் இல்லையா? இப்போ நீங்கள் அவற்றை பக்கத்துக்கு அவற்றை வேகத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருக்குமா, இல்லை மற்ற மாணவர்கள் தொடர்பில்? இருக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்றா, அவருக்கு வந்து இப்போ ஒரு நான் வந்து கடைசி நேரத்தில் பேப்பர் செய்யலாம் 50 எம்சிக்கு வேண்டாம். உண்மையாக அவருக்கு அதில் 5 டவுட் கூட இருக்காது. ஆனால் அவர் தன்னுடைய ஒழுக்கத்தால் எல்லா வகுப்புக்கும் ஒழுங்காக வருவான். இப்போ பேப்பர் கடைசி நேரத்தில் செய்ய கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்தில் வகுப்பு. அவன் 5 நிமிஷத்தில் கூட கேட்டு போகக்கூட தான் அவன்கிட்ட இருக்கும். ஆனால் அவனில் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் இருந்தது என்னென்னா, கடைசி வரைக்கும் வந்து வடிவாக இருந்து கேட்பான். ஒரு வகுப்பை குழப்ப மாட்டான். முன்னுக்கு இருப்பாங்க, தங்களுக்குள்ளே கதைப்பாங்க. நான் வகுப்பை குழப்புறமாயோ கல்லி கேட்குற வழக்கமே இல்லை. டவுட் கேட்குறேன்டா கூட உண்மையான டவுட் உண்மையான லாஜிக்கலோட கேட்பான். அப்போ அவனுக்கு அந்த பண்பு இருந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு தான் கெட்டிக்காரன் காட்டுற பழக்கம் இருக்கு. ஆனால் இவனுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் கேஷுவலானாலும் இப்போ நாங்கள் இந்த இலக்கு அப்படி இப்படின்னு கதை கேட்க ஒரு அழுத்தமாக கதைக்கிறோம் நாங்கள். ஆனால் வகுப்பில் அந்த அழுத்தமாக படிக்கிற ஆள் இல்லை. என்னென்னு சொல்கிறாங்க, தமிழ் அடிச்சு எல்லா பிள்ளைகளுமே தான் வந்து அவனுக்கும் அது ஆச்சரியம் தான். அவர்கிட்ட அந்த நேர்காணல்கள் பார்க்குற போது அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிலைநாட்டியிருக்காருன்றது எங்களுக்கு தெரியுது. நாங்கள் இந்த அகில இலங்கை ரீதியில் பெற்றுக்கொண்டது முதல் நிலை என்றதை மிகப்பெரிய விஷயமாக கருதுகிறோம். ஆனால் அவர் ஒரு எளிமையாக அதை கடந்து போகிறத நாங்கள் பார்க்கணும். இந்த இயல்பாக தான் பார்க்குறான். அவன் இயல்பான கெட்டிக்காரன் பண்ணுறபடியாக இயல்பு அவன் வந்து சில விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே கையாண்டுருக்கான். இப்போ சொல்கிறேன்டா, அந்த நானும் தனிப்பட்ட வழியில் சொல்லிக்க சொல்கிறேன், டே பிள்ளையை தவிர்த்தினா நீ முன்னுக்கு வருவேன். அப்போ பிள்ளையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றா சொல்லுவேன், அதை செய்து கொண்டு போவான். மற்றது அந்த டைமில் இவர் சின்ன ஒரு வேக்கையும் நான் கொடுப்பேன். எப்படின்னா, மற்ற பட்சிகளுக்கு நடக்கிற எக்ஸாம் பேப்பரும் சரி, தஞ்சை பட்சிக்கு நடக்கிற எக்ஸாம் பேப்பரும் சரி, நீ ஸ்கீம் போட்டு கொண்டு வான்னு சொல்லுவேன். இவர்கிட்டே பேப்பரை கொடுப்பேன். ஆனால் அவங்க 4-5 பேர் தங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி செய்வாங்க. அப்போ அந்த பேப்பரை வச்சுக்கொண்டா திருத்த போகிறேன்னு சொல்லுவேன். உண்மையாகவே திருத்துவேன், அதை வச்சுக்கோண்ணா. அப்போ என்ன டாக்குமெண்டால் இவர் பிள்ளை விட்டால் அது ஓப்பன் கொடுக்க வேண்டி வந்துடும், அதாவது திருப்பி திருத்த வேண்டி வந்துடும். ஆகவே அவன் அதில் கவனமாக கையாளுவார். அப்போ அந்த இயல்பு அவனுக்கு என்ன நார்மலாகவே அமைஞ்சிட்டோம். இந்த சவால்களை கொடுக்க போய்க்க அவர் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணி அதை சாதிச்சு காட்டக்கூடிய மாதிரி இருக்கு.
சார், நீங்கள் கிளிநொச்சி மாவட்டம் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்திலும் ஒரு நன்கு அறியப்பட்ட ஆசிரியர். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கற்பிக்கிறதுக்கும் யாழ் மாவட்டத்து மாணவர்களுக்கும் இடையில நீங்கள் எப்படி ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும்? இதில் பிரதானமான வித்தியாசம் ஒன்று இருக்குது என்னென்னா, யாழ்ப்பாணம் வந்து பெரிய மாஸ் கிரவுட் மாதிரி. அப்போ அவனுக்கு யார் கட்டிக்காரன், யார் நல்லா செய்வான், தான் இந்த அங்கே எங்கே வர போகிறேன் அப்படின்றது தெரியாது. அவன் தன் இயல்புக்கு தக்க மாதிரி போட்டி போட்டு அப்படி வருவான். மற்ற குடும்ப பின்னணிகளும் அப்போ அவங்க அந்நியமான நிறைய படித்தாக்கள் அங்கே இருக்கிறது, பெற்றோர் படித்தாக்களாக இருக்கிறது, படித்த அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு க்ரௌட் வந்து அவனை என்ன செய்யும், கையாண்டு கொண்டு போகும். அப்போதால ஒரு இயல்பாக அவனுக்கு எங்கே வர போகிறேன்ற பார்த்து அவன் வருவான். ஆனால் எங்கட பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சரியான கிராம பக்கங்களில் இருந்து இப்போ குறிப்பாக வந்து ஓ லெவலில் வந்து மேத்ஸுக்கு சி எடுத்து போட்டு வருவான் மேத்ஸ் படிக்க. சிலது சயின்ஸுக்கு சி எடுத்து கொண்டு வருவான். டியூஷனுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். தான் எங்கேருந்து வரேன்னு இப்படி படிக்க போகிறேன், என்ன ஆக போகிறேன்ற கூட தெரியாமல் வருவான். ஆனால் அவனை எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நாங்கள் கையாண்டு ஓரளவுக்கு கேட்டு கதைச்சி டிஸ்கஸ் பண்ணி அவனுக்கு இங்கே டவுட் கேட்குறதுக்கு மக்கள் இருக்காது, எங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நாங்கள் இங்கே எல்லாம் பிரச்சனை, எல்லா டீச்சர்ஸும் எங்கள்கிட்ட டீச்சர்ஸ் வந்து யாருமே அணுக முடியாத டீச்சர்ஸ்ன்னு இல்லை, எல்லார்ட்டையும் போய் டவுட் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அதுவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சராசரி சொல்லிக்க முதல் நாளே ஃபோன் நம்பரெல்லாம் வெளியே விட்டுருவார். இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் என்ன நேரடியாகவே கேட்கலாம். ஆனால் சராசரி அதை ஒன்று செய்வார், நீ வகுப்பில் கேட்க போகிறேன்டாக்கள், இல்லாட்டா ஸ்டாஃப் ரூமில் இருக்க வந்துக்கள், இல்லையாண்டா நீ கால் பண்ணிக்க. இதே ஐடியா கிட்டத்தட்ட நாங்களுமே எப்படி சொல்கிறேன்னா, நீ உனக்கு கேட்க கூச்சமாக இருந்தால் என்ன செய், வாட்ஸ்அப்புக்கு கேள்வியே காப்பி பண்ணி போடு, பேரை போட்டு இதை போட்டு அனுப்பிவிடு, நான் போட்டு எல்லாருக்கும் சேர்த்து செய்வேன். இல்லை, நான் அவதானிச்ச ஒரு விஷயம் தான். என்இசிக்கு நான் சாசரை சந்திக்க வரைக்கும் சரி, இல்லை நவலனை சந்திக்க வரைக்கும் சரி, இந்த கல்வி நிலையத்தில் அந்த வகுப்புகள் முடிந்த பிறகு மாணவர்கள் அதில் நின்று சந்தேகங்களை கேட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை சுற்றிக்கொண்டு நிற்பாங்க பிள்ளைகள். அதனாலே என்ன பிரச்சனையாண்டா, ஒரு வகுப்புக்கு முன்ன ஒரு வகுப்புக்கு முடியல என்இசியில் கேப் கூட ரெண்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அதெல்லாம் வளமையாக சொல்லப்படுறோம். ஆனால் பேரண்ட்ஸுக்கு அதில் விளங்கணும் வேண்டாம், பிள்ளை டவுட் கேட்க நாங்கள் என்ன சொல்லணும். மற்ற ஒரு வகுப்பு வந்து முடிஞ்சு இன்னொரு வகுப்பு தொடங்குற கிடையில பிள்ளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் தானே. ஒரு மேத்ஸ் வந்து தெரிந்தானே, மேத்ஸ் வந்து இருந்து படிக்கிறான்டா அவன் கலைச்சிருவான். அப்போ அடுத்த ஃபிசிக்ஸுக்கு அவன் மைண்ட் செட் ரீதியாக ஃபிசிக்ஸுக்கு ரெடி பண்ணும். இப்போ நான் ஃபிசிக்ஸுக்கு ரெடியாகவே என் மைண்ட் செட் எப்பவும் இருக்கும். பிள்ளைக்கு அப்படி இல்லை தானே. அப்போ அதுக்கெல்லாம் டைம் எடுக்கணும், மற்ற அவன் டவுட்டுகள் கேட்கணும் கொள்ளணும். சில பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டீச்சர்ஸ் சுற்றி பிடிச்சோண்டே இருப்பாங்க. அவனை நானும் பார்க்குறேன், எப்போவுமே என்ன செய்வான், அவன் பேர் ரிசல்ட்ஸ்லையும் மேலே வந்துடுவான். நாங்கள் என்இசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது தான் என்னென்னா, என்இசி வந்து சிஸ்டம் வந்து சிலது வித்தியாசமாக இருக்குது. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறாங்க, சில பேர் 3 பேர்கிட்ட விசிட் படிக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன, ஒரு ஆள் வந்து ஒன்று செய்தால் மற்ற 2 பேர் வந்து தியரியை ஃபோக்கஸ் பண்ணி அப்படி செஞ்சு சுற்றி வளைச்சி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் கிடைக்க ஃபிசிக்ஸ் எல்லாம் சிலபஸ் முடிஞ்சிடும். சரிண்ணா, கெமிஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட அப்படி தான். சராசரி தனியன்றபடியாக கொஞ்சம் மேத்ஸ் பிந்தும், மற்றபடி எல்லாம் இப்படி எல்லாம் சரி. பயோம் வந்து 2 டீச்சர்ஸ். அப்போ சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இதுதான் ப்ளஸ்ஸாகவும் இருக்கு. சரி, பிடிப்பான். முக்கியமான ஒரு கேள்வி, நான் அந்த கேள்வி இறுதி கேள்வியாக அமைச்சு கொடுத்து முடிக்கிறேன். இந்த கிளிநொச்சியினுடைய ஒரு அடையாளமாக, கிளிநொச்சியினுடைய பாரம்பரியமாக திகழக்கூடிய இந்த என்இசி கல்வி நிலையத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது? இந்த திருக்குமரனுடைய சாதனையில் என்இசி கல்வி நிலையத்தினுடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பங்களிப்பு, அந்த நிறுவன தலைவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? ஆசிரியர்கள் என்ற வகையில் இந்த நிறுவனம் உங்களுக்கு செய்த ஒத்துழைப்பு என்ன? கேட்குற கேள்வி பெரிய கேள்வி. சரிண்ணா, என்னெண்டா முதலாவது என்இசிக்கு தொடர்ன்ற விட எனக்கு கிளிநொச்சிக்கு தொடர்ற மாதிரி ஏன்டா, நான் அக்கறையில் படித்து நான் உழவல் இடம்பெயர்ந்த நேரம் வந்திருந்து படிச்சுட்டு இப்போ நான் ஜாழ்ப்பாணம், அதாவது கிளிநொச்சி ஏஎல் படிக்க வலிக்கிட்டு போட்டு கொஞ்சம் அந்த டைமில் டீச்சர்ஸ் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கிற டைமில் நான் என்ன செய்கிறேன்டா, ஏழுக்கு ஜெஃப்னாண்டூவில் போய் சேரும். ஜெஃப்னாண்டூவில் போய் சேர்ந்து இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி ஜெஃப்னான் யூனிவர்சிட்டி போய் அப்படியே எல்லாம் முடித்து வரையக்கல. அதாவது அப்போவே ஒரு யோசனையெல்லாம் போனால் திருப்பி வந்து இங்கே மேத்ஸ் படிப்பிக்கணும். ஆனால் நான் திருப்பி வரைக்கல, அங்கே என்னுடைய பாதையும் வேறு மாதிரி மாறிட்டுது, அதாவது பிசித்தை நோக்கி போயிட்டுது. அதே நேரம் நானும் திரும்பி வரும்போது இங்கே சராசர் வந்து ஒரு என்ன அப்போவே ஒரு ராஜ்யத்தை சரிண்ணா. அப்போ என் நண்பர்கள் இங்கே இருந்தவங்க அவங்களோட வந்து கதைக்கே சொன்னாங்க, அவர் சராசர் நல்லா செய்வார், நீங்கள் அவரோட சேர்ந்து நஞ்சு போகக்கூடிய மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்போ எனக்கும் வந்து ஒரு நாட்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து கிளிநொச்சியில் ஒரு சிஸ்டத்தை உடைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் டம்பேந்து வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டு வரணும். அப்போ நாங்கள் ஒரு 4 பேரை கூட்டிக்கொண்டு வந்து வச்சு இங்கே வச்சு உடைக்கக்கூடாது, இவையோட சேர்ந்து சிஸ்டத்தை பலப்படுத்தணும். எனக்கு இயல்பாகவே நான் பெரியாக்களோட சேர்ந்து பயணித்து பழகி பெரியாக்களோட சேர்ந்து பயணிக்கணுமன்ற எண்ணம் வந்து நார்மலாயிரு. அப்போ அப்படி ஒரு டைமில் தான் நவலன் சார் வந்து என்னுடைய மாணவி ஒரு ஆளுக்கு அவர் சொந்தமாக இன்னொரு தொடர்பில் இவருடைய கண்டக்ட் நம்பரை தந்து எனக்கு இப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து வழியில் செய்கிறீங்க பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வளர்ந்து வரைக்கும் எங்களுக்கு தேவை வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம்ட்டு சொல்லி மோட்டிவேட் பண்ணி இப்போ இந்த வழியில் செஞ்சு கொண்டு வரோம். அந்த டைமில் ஒரு காலத்தில் இப்போ இந்த
தேவை கொண்டு வருது. அதுக்கிடையில் இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லணும், இது சம்மந்தம் இல்லையென்றாலும் எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய இழப்பால் நான் வந்து படிப்பிக்கிறதே விட்டுட்டேன். இனி வேலை எல்லாம் என்ன படிப்பிக்கிறேல என்ன விட்டுட்டேன். அப்படி இருக்கிற டைமில் ஒரு நாள் சதாசர் ஃபோன் எடுத்து என்னை கூப்பிட்றேன். சரி, நான் சில சதாசரோட இப்போ பாட ரீதியாக நான் கதை கேட்க வகுப்புகளில் என்ன ஏதாவது டைம் டேபிள் அது இதெல்லாம் சிக்கல் வந்தாலும் சில அது கோயிச்சு கொண்டு போயிடுவோம். நாங்கள் கோச்சு கொண்டு போயிடுறதோடு யோசிப்பேன், அப்படியே சதாசர் கூப்பிட்டு திரும்ப இந்த மைண்ட் செட்டையே மாற்றி விட்டுவார். ரெண்டு உடம்பு நாங்கள் இருந்தோன்னு அடிப்பேன். அவரும் பயங்கர கோவக்காரன், எடுக்க மாட்டார். இப்போ இந்த நவலன் சருக்கு அடித்தா அப்படி வரும், அப்படி அந்த மாதிரி சுற்றி வேறு அதை விடுங்க, அது இதில் சம்மந்தம் இல்லாத விடையாம் அப்படி இருக்கிறேன். ரைட், நவலன் சார் எடுத்துக்கொள்வோம். நவலன் சாரை பொறுத்த வரைக்கும் உண்மையாக நாங்கள் சண்டை பிடிப்போம், அவரோட பிரச்சனைப்படுவோம், பேசுவோம். சதாசர் நவலன் சாரும் சதாசரும் தனியாக இருந்தால் வேண்ட பேச்சை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நான் பார்த்தேன், இந்த கல்வி நிலையம் வந்து அந்த கஷ்டப்படுதல் ஒரு இந்த வளவில் இருந்துச்சு. முதல் பேருந்து அதை கலாட்டி ஏண்டா வாடகை காணியம் பேருந்து அந்த காணிகளை போட்டு அடுத்த காணிக்கை போட்டு இதுக்கு போட்டு இந்த பிடுங்கி ஏற்றி மாற்றி அவர் செலவழித்த காசுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வீடு கட்டிக்கலாம், இல்லை காணிய வேண்டியிருக்கலாம். ஸோ அவ்வளோத்துக்கு உண்மையாக கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் அவருக்கும் பொருளாதார ரீதியாக சரியாக வீழ்ச்சி வந்து ஒரு விமர்சனங்கள் எல்லாம் இருந்த டைம்லையும் இதில் வந்து 2 சொன்னார், நவலன் இல்லாமல் போகலாம், என்இசி கிளஞ்சியில் இல்லாமல் போகக்கூடாது. அவர் நெடுக சொல்கிற ஒரு வார்த்தை, கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய ஒரு தாய் கல்வி நிலையம் 35 வருஷமாக இயங்குது, இதை வந்து விழுந்து போகக்கூடாதுன்னு நெடுக சொல்லுவார். அப்போ உண்மையாகவே அதுக்காக இப்போ இல்லை 2-3 விடயம் எனக்கு ஒரு எமோஷனலான விஷயங்கள் உண்டு. அதாவது சில பேர் என்ன செய்வாங்க என்றால், கல்வி நிலையம் இது கல்வி நிலையம் ஏன்னா தனியார் கல்வி நிலையம். அப்போ பள்ளிக்கூட டீச்சர்ஸ் சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, பள்ளிக்கூட பிரின்சிபல் என்ன தனியார் கல்வி நிலையம் லாப நோக்கத்தில் இயங்குற அப்படி இப்படின்னு அந்த ஒரு வார்த்தை நெடுக சொல்லும். என்இசியில் காசு இல்லைன்ற ஒரு பிள்ளை படிக்கிறத நிப்பாட்டியலாகும். இது நவலன் சார் சொல்லுவாருன்ட்டு நாங்கள் சொன்னாலும் எல்லா டீச்சர்ஸும் அதே மனநிலை உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கு. அது மனநிலை இவ்வளோ பிள்ளைகளுக்கு ஃப்ரீ இருக்குது, அரை ஃப்ரீ இருக்குது, ஃப்ரீ இருக்குது, அவன் கட்டக்கூடிய காசை கட்டேன்னு சொன்னான். இதை விட இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், சில பிள்ளைகள் தூரம் இருந்து வந்துட்டு படிப்பாங்க. அப்போ நான் பின்னர கிளாஸ் எல்லாம் போட வேண்டி வரும். அப்போ நின்று வைக்க அவன்கிட்ட சாப்பிட காசு இருக்கா, நவலன் சார்கிட்ட வந்து காசு வண்டி கொண்டு போய் அவன் சாப்பிடுவான். அவன் பேருந்து பாப்பில் இருப்பான். ஸோ இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, விமர்சிக்கிறோம் விமர்சிச்சு